வீட்டில் என்ன பூஜை செஞ்சாலும் செல்வமே தங்க மாட்டேங்குதா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் வீட்டில் தரித்திரம் விலகி செல்வம் பெறும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டை துடைக்கவே கூடாது. மற்ற நாளில் சுத்தம் செய்யலாம். சுத்தம் செய்யும் தண்ணியில் ஒரு கைப்பிடி கல் உப்பு கலந்து துடைச்சோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் விழுந்த கண் திருஷ்டி விலகும். வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக 2 விளக்கை ஏற்றி வைக்கணும். அந்த 2 விளக்கில் 2 திரி போட்டு ஏற்றி வைக்கணும். சோம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இந்த மூட்டையை குபேர மூலையில் வச்சுடுங்க. டெய்லி பூஜை முடிஞ்சு இங்கே தூபம் காட்டினால் வீட்டில் எப்போதுமே பணம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கும் பணப்பெட்டியை தென்மேற்கு திசையில் கிழக்கு நோக்கி இருக்குமாறு வச்சுக்கணும். இந்த திசையில் வைக்க முடியாதவங்க வடக்கு பார்த்து வச்சுக்கலாம். வடமேற்கு திசையில் கிழக்க நோக்கி வச்சாலும் பணம் சேரும். அன்னம், உப்பு, நெய் இதெல்லாம் வெறும் கையால் கொடுக்கக்கூடாது. இதனால் வீட்டில் தரித்திரம் பிடிக்கும். இரவிலுமே வீட்டில் பூஜை முடித்ததும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. இதனால் வீட்டில் மகாலட்சுமி தங்காமல் போயிடுவாள். வீட்டை சுத்தம் செஞ்சு அந்த குப்பையை வீட்டு மூலை முடுக்கில் வைக்கக்கூடாது. இதனாலும் தரித்திரம் வரும். பணம் கொடுக்கும்போது வாசப்படிக்கு வெளியில் நிற்கிற மாதிரி வழங்கக்கூடாது. இதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் பிறருக்கு போயிடும். உப்பு, பருப்பு, பால் இதெல்லாம் குறையாமல் வீட்டில் வச்சிட்டே இருக்கணும். இது குறைஞ்சாலும் தரித்திரம் தான். இங்கே சொன்ன பழக்கங்களை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வீட்டில் தரித்திரம் விலகி செல்வம் பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் இருக்கக்கூடாத சில பொருட்களை நாம் தெரியாமையே வச்சிட்ருப்போம். அது என்னென்ன பொருள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது தரித்திரத்தை உண்டாக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேவையற்ற செருப்பு தான். செருப்புங்கிறது நம் பாதங்களை தாங்கி இந்த பூமியில் நம்முடைய பயணத்தை மேற்கொண்டு பல கெட்ட விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் மிதித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், பயனில்லாத செருப்பெல்லாம் வீட்டில் வச்சிட்ருப்போம். அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் தரித்திரம் தான் அதிகரிக்கும். அதனால் பயன்படாத தேவையற்ற செருப்பு வீட்டில் இருந்துச்சுன்னா அனாவசியமாக வச்சுக்காமல் உடனே தூக்கி எறிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் தரித்திரத்தை ஏற்படுத்தும் பொருளாக இருக்கிறது என்னென்னா தேய்ந்து போன துடைப்போம். தேய்ஞ்சு போச்சுன்னா அந்த துடைப்பத்தை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தூக்கி எறியாமல் வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. துடைப்பத்தை எப்போவுமே மகாலட்சுமி இணையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி துடைப்பத்தை தேய வீட்டில் வருமானம் தேயும் அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்குது. வாஸ்து ரீதியாகவும் தேய்ந்த பயன்படாத துடைப்பத்தை வீட்டில் சேர்க்கக்கூடாது. ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு துடைப்பத்தை கொண்டு போகக்கூடாது அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் உடஞ்சி போன கண்ணாடி பொருளை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. முகம் பார்க்கும் கண்ணாடியும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி பொருட்களும் அடங்கும். இது எந்த ஒரு கண்ணாடி பொருட்களும் நம்ம வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாத முக்கியமான பொருள் கடிகாரம் தான். காலத்தை நிர்ணயிக்கும் இந்த கடிகாரம் எப்போவுமே வீட்டில் ஓடிக்கொண்டே இருந்துச்சுன்னா குடும்பம் சுபீட்சமாக இருக்கும். கடிகாரம் நின்றுச்சு அப்படின்னா அதை உடனே சரி செஞ்சு வச்சுக்கணும். அப்படி சரி செய்ய முடியலன்னா பயன்படாமல் போயிடுச்சுன்னா அது உடனே தூக்கி எறிஞ்சிடுங்க. வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா தரித்திரம் உண்டாக்கும். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் இருக்குது. துருப்பிடிச்ச இரும்பு பொருள், பழைய சுவாமி படம், கேலண்டர், பூஞ்சை பிடித்த பேப்பர், சேதமடைந்த மரக்கலன்கள், உடைந்த சுவாமி சிலை, கிழிந்து போன துணிமணி, ஓட்டை உடைசல்கள் இந்த மாதிரி நமக்கு பயன்படாத எந்த ஒரு பொருளும் தரித்திரத்தை உண்டாக்கும் பொருள் தான். அதனால் அதை அப்போவே குப்பை மாதிரி சேர்த்து வச்சுக்காம தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை மகாலட்சுமி கடாட்சமாக வைத்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லத்தில் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் கூடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.